ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ நான் போடுவேனா இல்லையானே தெரியல. ஆனா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் பார்க்கலாம். இது எப்படியோ யூடியூப்ல வருதா இல்ல என்னோட ட்ராஷுக்கு போதா அப்படின்னுட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ற விஷயங்களா. சோ யாராவது வந்து இது கேவலமா இருக்கு, கன்றாவியா இருக்கு, இதெல்லாம் எப்படி பண்றீங்க, சீ அப்படி சொல்லிட்டாங்களோ அப்படின்றது தான் எனக்கு பயம். வேற எதுவும் கிடையாது. சோ பேசிக்லி நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா, நான் நிறைய சுகர் சாப்பிடுவேங்க. என்னால சுகர் இல்லாம இருக்கவே முடியாது. நான் ரொம்ப நிறைய நான் குண்டானதுக்கு காரணமே சுகர் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். சோ நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றது தான் நீங்க பாயிண்ட். எனக்கு மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட நான் என்னதான் ஃபாஸ்டிங் விண்டோல இருந்தாலும், நோ சுகர்ல இருந்தாலும், என் முன்னாடி நீங்க மைசூர் பாக்கு வச்சீங்கன்னா நான் அவுட். இன்னைக்கு இந்த டைம் இப்போ எங்க வீட்ல ஐஸ்கிரீம் இருக்கு, கோக் இருக்கு, நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஏன் எங்க வீட்ல இருக்குன்னா, நான் சாப்பிட மாட்டேன், எங்க அப்பா அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட ஆள் இல்லாம அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா இதுவே மைசூர் பாக்கு இருந்ததுன்னா, இப்படின்றதுக்குள்ள காலியாயிடும். நான் முடிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா என்னால மைசூர் பாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நான் அதை எப்படி சாப்பிடாம சாப்பிடுவேன் அப்படின்னா, ப்ளீஸ் எதுவும் கேவலமா நினைக்காதீங்க. அது ரொம்ப நான் இப்ப சொல்ல போற டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கும், கன்றாவியா தான் இருக்கும், ஈயூன்னு அருவருப்பு தக்க தன்மையா தான் இருக்கும். பட் இது நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். எனக்கு ஒர்க் ஆகுது. சோ தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவேன். என்னன்னா, நான் ஒரு கவர் எடுத்துப்பேன். அந்த கவர்ல மைசூர் பாக்கு சாப்பிட்டு நல்லா மென்னு 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 அந்த கவர்ல துப்பிடுவேன். நான் முழுங்க மாட்டேன். இதுதான் நான் பண்றது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். எனக்கு கிண்டலே பண்ணுவாங்க. என்ன துப்ப தானே போறேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட டேஸ்ட் அப்படின்றது நம்ம நாக்குக்கு தான், வயித்துக்கு கிடையாது. அது வயித்துக்குன்னு போகும்போது அது ஃபேட், நம்ம குண்டாவும் அன்ஹெல்தி ஆகும். எல்லாத்துக்கும் மேலயும் குண்டாறது கூட அதுக்கப்புறம். பட் முக்கியமா நம்ம அன்ஹெல்தி ஆகும். சோ அது எனக்கு வேண்டாம். சோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, மென்னு எவ்வளவு முடியுமோ என் நாக்கால அதை எவ்வளவு மெல்ல முடியுமோ மென்னுட்டு நான் கவர்ல துப்பிடுவேன். சப்போஸ் இது வந்து ஆனா நான் யாரு முன்னாடியும் பண்ண மாட்டேன். ஏன்னா முன்னாடி இருக்கவங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும், அவங்களுக்கு வாந்தி வர அளவுக்கு கூட அது இருக்கும். சோ அதனால வந்து நான் ரூம்லயோ இல்ல தனியா தான் பண்ணுவேன். சப்போஸ் வெளியில இப்போ ஆபீஸ்லயோ இல்ல நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம்னா அங்கேயும் அதை பண்ணுவேன். ஆனா நான் அங்க என்ன பண்ணுவேன்னா, எந்த அளவுக்கு என் வாயில வைக்க முடியுமோ வச்சுட்டு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு போய் அந்த ரெஸ்ட் ரூம்ல துப்பிடுவேன். சோ இதுதான் நான் பண்ணுவேன். நான் வந்துட்டு காலங்காலமா இதைதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மைசூர் பாக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைரி மில்க் சில்க் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப எக்ஸாட்டிக் டெசர்ட் இருக்கும்ல, டெசர்ட் கடைக்கெல்லாம் போனா, சோ என்னோட ஃப்ரெண்டோட டெசர்ட் கடைக்கு போகும்போது நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், கண்ட்ரோல் பண்ணேன். பட் ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ணல. நான் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு மென்னு துப்பிட்டேன். அங்க இருந்த வாஷ்ரூம்ல துப்பிட்டேன். அது ரொம்ப அன்ஹைஜீனிக் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆஹ் பாத்ரூம்ல தானேங்க நான் பண்றேன். நான் ஏதோ தப்பா ரோட்ல எல்லாம் துப்பலையே. சோ அண்ட் ஃபுட் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு கூட நீங்க என்ன நினைக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சுகர், ஜங்க் ஃபுட், பிஸ்கெட்டு, சாக்லேட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபுட் இந்த மாதிரி பண்றது வேஸ்ட் கிடையாது. ஏன்னா இதனால நமக்கு ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. இதனால நமக்கு வந்து நோய் தான் வரும், அன்ஹெல்தியா தான் ஆகும். சோ அதனால இதை வேஸ்ட் பண்றது எனக்கு தப்புன்னு தோணல. அல்டிமேட்லி இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க, இந்த சுகர் எல்லாம் எதுக்கு இருக்கு, நம்மளோட நாக்குக்கு நல்லா இருக்கணும், அதுக்கு தானே. ஏன் நாக்குக்கு அது பயன் அடைஞ்சிருச்சு, வயிற்றுக்குள்ள போக கூடாது, அதனால நான் துப்பிடுவேன். கரெக்டா? சோ இது நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா சாப்பாடு இல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. அதை நான் எக்காரணத்து கொண்டும் பண்ண மாட்டேன். என்னால முடியலனா கூட அதை நான் சாப்பிட்டுடுவேன். சோ அதனால நான் ஃபுட் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் நான் வேஸ்ட் பண்றத பத்தி யோசிக்க மாட்டேன். அண்ட் ஆல்சோ நான் அதை சாப்பிட்டு துப்புனாலும் அது காவாயில தான் போகும். நான் அதை சாப்பிட்டு அடுத்த நாள் போனாலும் காவாயில தான் போகும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் அன்ஹெல்தி ஆகணும் சொல்லுங்க. சோ இந்த விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு வந்து சீ கன்றாவி தூ அப்படின்னு கூட இருக்கும். அதுக்குன்னு என்ன தூக்கி போட்டு துப்பிடாதீங்க. கமெண்ட்ஸ் பார்த்து பண்ணுங்க. நான் சீரியஸே சத்தியத்துக்கே நான் வந்துட்டு எனக்கு மைசூர் பாக்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. மைசூர் பாக்கோட ஹெல்தி வெர்ஷன்லாம் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா அது நெய், கடலை மாவு பண்ணாதான் நல்லா இருக்கும். சோ அதோட ஹெல்தி வெர்ஷன் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. சுகர் கிரேவிங்ஸ் வந்தா நான் டார்க் சாக்லேட் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம்னா நான் வீட்டுல செஞ்சு சாப்பிடுவேன். மைசூர் பாக்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனாலதான் நான் வந்து மென்னு துப்பிடுவேன். சோ மைசூர் பாக் மட்டும் விதி விலக்கு. நான் இப்படிதான் அவாய்ட் பண்ணுவேன். தயவு செஞ்சு கேவலமா நினைக்காதீங்க. அண்ட் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, டேஸ்ட் நம்ம நாக்குக்கு தான், வயிற்றுக்கு கிடையாது. ஓகே. அண்ட் வாந்தி எடுக்கலாமா நிறைய பேர் யோசிப்பீங்க. வாந்தி தயவு செஞ்சு எடுக்க கூடாது. அதாவது இப்ப பிரெக்னெண்டா இருக்கவங்க வாந்தி எடுக்கிறது வேற.
ஆனா நம்மளா கைய விட்டு வாந்தி எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். எனக்கு தெரிஞ்சவங்க இறந்தே போயிருக்காங்க இந்த மாதிரி வாந்தி எடுத்து. அது நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு. சோ தயவு செஞ்சு வாந்தி எடுக்காதீங்க. உங்க பல்லு டேமேஜ் ஆகும், உங்களோட தொண்டை டேமேஜ் ஆகும். ஏன்னா நம்ம வயித்துல இருக்கிறது ரொம்ப ஆசிட் இல்லையா, அந்த ஆசிட்லாம் நம்ம தொண்டை வழியா வரும்போது அது இன்டியூஸ் வாமிட்டிங்னு சொல்லுவாங்க, நம்மளா கையை விட்டு எடுக்கிறது. சோ அது ரொம்ப தப்பு. உங்க தொண்டை பாதிக்கப்படும், உங்க லங்ஸ் கூட சில நேரத்துல பாதிக்கப்படும். சோ தயவு செஞ்சு வாந்தி எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு துப்ப பாருங்க. ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, துப்ப முடியாது. அதுவும் ஐஸ்கிரீம் எல்லாம் துப்பவே முடியாது. மைசூர் பாக் நான் துப்பிடுவேன், ஐஸ்கிரீம் துப்ப முடியாது. அதனால தான் நான் வந்து ஐஸ்கிரீம் வீட்லயே செய்வேன். சோ ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒரு டப்பா மைசூர் பாக் வயித்துக்குள்ள போறதுக்கு ஒரு 1% போறது தப்பு இல்ல. பட் ஸ்டில் இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, அதனால நான் பண்றேன். தயவு செஞ்சு கேவலமா நினைக்காதீங்க ப்ளீஸ். சோ இது ஒன். செகண்ட், எனக்கு ஒரு நல்ல பிரம்மாஸ்திரம் இருக்கு. பிரம்மாஸ்திரம்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, நான் ரொம்ப குண்டா இருந்தேன். 122 கிலோஸ் இருந்தேன், ரைட்டா? சோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க, தேவையில்லாத காமெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்புறம் நான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் சந்திச்சிருக்கேன், ஹெல்த் நாசமா போயிருக்கு. சோ அதெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். ஒரு விஷயம் சாப்பிடறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம மறுபடியும் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இது நமக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். சோ அப்ப எனக்கு அது என்ன தோணும்னா, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணிடும். சோ இதுவுமே நான் ட்ரை பண்ணுவேன். மூணாவது, நான் இத்தனை நாள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எனக்கு கடவுள் பக்தி கொஞ்சம் இருக்குங்க. அதை விட எனக்கு வந்து முருகர் தான் எல்லாமே. சோ நான் முருகருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுவேன். லிட்டரலி நான் என்ன ப்ராமிஸ் பண்ணுவேன்னா, முருகா அடுத்த 30 நாளைக்கு நான் சுகர் சாப்பிட மாட்டேன், அடுத்த 30 நாளைக்கு நான் ஒர்க் அவுட் ஒழுங்கா பண்றேன் அப்படின்னு. ஆனா செகண்ட் ப்ராமிஸ் நான் மிஸ் பண்ணிடுவேன். மோஸ்டா சுகர் ப்ராமிஸ் தான் எனக்கு ஒர்க் ஆகும். சோ முருகருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுவேன், அடுத்த 30 நாள் நான் சுகர் சாப்பிட மாட்டேன் முருகா அப்படின்னு பண்ணிடுவேன். சோ அது சும்மாவே பண்ண மாட்டேன், அவர்கிட்ட வேண்டுதல் வச்சிருவேன், முருகா எனக்கு இது பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் லாஸ்ட் டைம் வந்து என் பிஎஃப் மணி கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நான் அக்கௌண்ட் நம்பர் தப்பா போட்டேன். சோ அதனால அது வேற யாரோ அக்கௌண்ட்டுக்கு போய் விழுந்துருச்சு. சோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்ட்டாங்க. பட் நான் இந்த மாதிரி கடுமையா விரதம் இருந்து, அதுவும் முருகர் பயங்கரமா சோதிப்பாருங்க, பயங்கரமா சோதிப்பாரு. உங்க வாயில வைக்காத குறையாத சுகர் கிரேவிங்ஸ் வர அளவுக்கு அவர் சோதிப்பாரு. பட் அதெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். எனக்கும் அந்த பிஎஃப் மணி பிரச்சனை முடிஞ்சிருச்சு சக்சஸ்ஃபுல்லி. நானும் விரதம் இருந்து முடிச்சிட்டேன், பிஎஃப் மணியும் எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இந்த மாதிரி நான் வேண்டுதலும் வச்சிருவேன். இப்பவும் அந்த மாதிரிதான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அதுவுமே முடிஞ்சிருச்சு. என்னன்னா, எனக்கு கிரெடிட் கார்டுல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது. நான் வாங்காத இஎம்ஐக்கு எனக்கு இஎம்ஐ போட்டுட்டான் லூசு பையன். சோ அதுதான் ஒரு 1 வீக்கா எனக்கு டென்ஷன் போயிட்டு இருந்தது. லைக் நான் மெயில் அனுப்பிச்சு போன் பேசி கடுப்புல இருந்தேன். ஏன்னா நான் அந்த இஎம்ஐ எனக்கு கிடையவே அவசியமே இல்லை, நீ ஆனா இஎம்ஐ எனக்கு போட்டுட்டான், நான் வாங்காத பொருளுக்கு இஎம்ஐ போட்டுட்டான். சோ அது ஒரு பிரச்சனை போயிருந்தது. இன்னைக்கு கரெக்டா இன்னைக்குதான் அது வந்து ரெசால்வ் ஆச்சு. என்னோட 30 டேஸுமே இன்னைக்குதான். இன்னைக்கு முடியுதா இல்ல இன்னும் 5 நாள் இருக்கான்னு எனக்கு தெரியல. சோ ஆனா ஃபைனலி என்னோட 30 டேஸுமே முடிஞ்சிருச்சு. முருகருக்கு ஒரு நன்றி. அண்ட் அடுத்த ஒரு 30 நாள் இப்போ ஒரு சின்ன ஒரு 1 டே பிரேக் போல எடுத்துப்பேன். 1 டே சுகர் நல்லா சாப்பிடுவேன். சுகர் நல்லா சாப்பிடுவேன், ஏதாவது டெசர்ட்டா சாப்பிடுவேன். சோ மைசூர் பாக் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்து நான் 30 டேஸ் இருந்துருவேன். சோ அப்ப என்ன வேண்டிக்கலான்னு இருக்கேன்னா, 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வேண்டிக்கலான்னு இருக்கேன். பேராசைதான், பட் பாக்கலாம் முருகர் நிறைவேற்றுறாரா அப்படின்ட்டு. சோ அடுத்த ஒரு 30 நாள் அதை நம்ம வேண்டிட்டு இருந்துடலாம். இப்படிதான் நான் வேண்டிட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ, உங்களுக்கு அல்லாஹ்க்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, இல்ல ஜீசஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, இல்ல மேரி மாதாக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. எந்த கடவுளுக்குனாலும் நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்க இருங்க. சப்போஸ் எனக்கு கடவுள் பிடிக்காது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சவங்க மேல ப்ராமிஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த ப்ராமிஸ் நிஜமா ஒர்க் ஆகுங்க. நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா நான் காத்துல விட்டுருவேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாம என்னால இருக்க முடியும், சுகர் டயட், நோ சுகர் டயட் அப்படின்னு நினைச்சிருந்தேன். 3ஆம் நாள் காத்துல விட்டுட்டேன். ஆனா ப்ராமிஸ் நீங்க பண்ணி இருக்கும் போது கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது, ஆயிட்டு இருக்கு. டச் வுட். சோ இதுதான் நான் பண்ற விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங், ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடுவேன். ஆல்டர்னேட்டிவ்ஸ்னா நல்ல, அதாவது கெட்டதையே சாப்பிடாம அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்க நல்ல விஷயங்களை சாப்பிடுவேன். செகண்ட் திங், நின்று துப்பிடுவேன். 3வது விஷயம், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுவேன். சோ பேசிக்லி என்னோட இது இப்படிதான் இருக்கும். நான் இப்படிதான் ஓவர் கம் பண்ணுவேன் என்னோட சுகர் கிரேவிங்ஸை. மோஸ்டா ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா அதை நான் மீற மாட்டேன். ஏன்னா என்னோட வேண்டுதல் நடக்கணும் இல்லையா? சோ நீங்களும் அதாவது பெருசா வேண்டிக்கிட்டு முருகருக்கோ யாருக்கோ உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கோ நீங்க இருந்து பாருங்க, கண்டிப்பா உங்களாலையும் முடியும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வருதுன்னா அதை மெல்லுங்க, துப்பிடுங்க. ஓகே. சோ அதெல்லாம் யார் முன்னாடியும் துப்பாதீங்க, அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்.
அவ்வளவுதான். இதுதான் நான் பண்றது. சுகர் கிரேவிங்ஸ் ஓவர் கம் பண்றது. அண்ட் சுகர் சாப்பிடறதுனால உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டயபிட்டிஸ் வரும், வெயிட் போடும். முக்கியமா விஷயம் உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகும், உங்களுக்கு பிக்மெண்டேஷன் நிறைய வரும். நான் இந்த சுகர் கட் பண்ணதுனால எனக்கு ஆக்னே வர்றது கிடையாது. எனக்கு சுகர் சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய ஆக்னே வந்தது. பட் இப்ப எனக்கு ஆக்னே வர்றது கிடையாது. பட் இந்த ஒரே ஒரு ஆக்னே இருக்கு. ஏன் அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டா ஒரு சீரம் யூஸ் பண்ணேன். அது தாங்க முடியாம வெடிச்சிருச்சு என் மூஞ்சி. சோ அதனால சுகர்னால வர ஆக்னே எனக்கு சுகர்னால மோஸ்டா உங்களுக்கு இங்க ஆக்னே வரும் தாடையில. சோ அந்த ஆக்னே எனக்கு சுத்தமா வர்றது இல்ல. சோ தயவு செஞ்சு சுகர் சாப்பிடாதீங்க. சுகர் இஸ் ரியலி பேட் ஃபார் யுவர் ஸ்கின். சீக்கிரமா வயசான மாதிரி ஆயிடுவீங்க. அண்ட் ஆக்னே வரும், பிக்மெண்டேஷனுமே வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வெயிட் போட்டு பிக்மெண்டேஷன் வரும். சோ தயவு செஞ்சு சுகர் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சுகர் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ரொம்ப இளமையா இருப்பீங்க, அழகாவீங்க. சோ தயவு செஞ்சு சுகர் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு டீ காஃபி எல்லாம் குடிக்கலாமா சுகர் போட்டு அப்படின்றீங்க. கடவுள் புண்ணியத்துல எனக்கு டீ காஃபி பழக்கம் இல்ல. நான் வந்து ஃப்ரூட்ஸ் கூட ஜூஸா குடிக்க மாட்டேன். நான் தண்ணி தவிர வேற எதுவுமே குடிக்க மாட்டேன். சரக்கு எல்லாம் கூட கிடையாது. தண்ணி தவிர நான் வாட்டர் தவிர வேற எதுவுமே குடிக்க மாட்டேன். டீ காஃபி ஜூஸ் நோ. நான் வந்து முன்னாடி ஒன்ஸ் அப்பான டைம் எப்போ 2 years 3 years பேக்ல நான் ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். பட் அது ரொம்ப ஜூஸா நீங்க குடிக்கிறத விட நீங்க ஃப்ரூட்டா சாப்பிடுறது நல்லது. எப்போ எனக்கு அது தெரிய வந்ததோ நான் அப்பல இருந்து பீட்ரூட் எல்லாம் வந்து நல்லா அரைச்சு சாலட்ல போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சோ ஜூஸா குடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. சோ மோஸ்டா நீங்க ஜூஸ் குடிக்கிறதோ இல்ல இந்த மாதிரி பண்றதை விட நீங்க அந்த ஃப்ரூட்டா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சோ முடிஞ்ச அளவுக்கு சுகர் அவாய்ட் பண்ணுங்க. டீ காஃபில போட்டு போடுற சுகரை கூட அவாய்ட் பண்ணுங்க. 3 வேளை டீ குடிப்பீங்கன்னா முதல்ல அதை வந்து 2 வேளையா மாத்துங்க, 1 வேளையா மாத்துங்க. அப்புறம் அந்த டீயை நிறுத்திடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா சுகரை கம்மி பண்ணி பாருங்க. இல்லைன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பட் நோ, ப்ளீஸ் அவாய்ட் சுகர். அது ரொம்ப தப்பு. அது வேண்டவே வேண்டாம். அண்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்ப டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னா குடிக்கலாம். ஆனா நிறைய வேண்டாம். அதான் நான் சொல்வேன். நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ன்றது அது கீட்டோ பாலியோ மாதிரி டயட் கிடையாது. அது ஒரு லைஃப் ஸ்டைல். சோ உங்களோட ஈட்டிங் விண்டோல நீங்க டீ காஃபி குடிக்கலாம். ஆனா அளவோட குடிக்கணும். காலைல ஒரு டீ, மதியம் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ, நைட் ஒரு டீ எல்லாம் குடிக்க கூடாது. நீங்க வந்து ஒரு டீ குடிச்சா போதும். நிறைய டீ குடிக்கிறதுல வேணா கிரீன் டீ குடிங்க, இல்ல லெமன் ஜூஸ் குடிங்க. சோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு சுகர் இன்டேக்க கம்மி பண்ணுங்க. அது ஒரு பெரிய சாத்தான். அது வேண்டாம் நமக்கு. So I'll see you in the next video. Bye.